அல்லாவும் அவருடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டால், துண்டு துண்டாக பிரிந்து கிடப்பதல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன இந்த மசாயில்களுக்காக, சட்டத்திட்டங்களுக்காக நம்ம எத்தனை குழுக்களாக பிரிஞ்சு கிடக்கிறோம். ஹதீஸில் வருது, பனி இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் இருக்கிறாங்க இல்லையா, பனி இஸ்ரவேலர்கள், அவங்க 72 பிரிவுகளாக பிரிந்து கிடந்தார்கள். என்னுடைய சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கும். அதில் ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம். அது எதுன்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் ஒன்று நமக்கு கிடைக்குதா, அதுக்கு மாற்றமாக யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, நம்ம அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நாம் அடிபடி வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், நபிக்கு அடிபணிவது அல்லாஹ்வுக்கு அடிபணிவதாகும். நபிக்கு நீங்கள் அடிபணிஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நபி அல்லாஹ்வினுடைய இதை தானே கொண்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ நபிக்கு நம்ம அடிபணிய வேண்டும். அப்போது இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா திருமறையில் சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் அன்ஃபாலில் 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வாத்தீஉல்லாஹ வாத்தீஉர் ரசூல வாத்தீஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இதுதான் தீர்வு. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களா, அதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்களா, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுக்குள் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க, உங்களுக்குள் நீங்கள் சண்டையிட்டு கொண்டால், உங்களுக்குள் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் நீங்கள் பலகீனமாக ஆயிடுவீங்க. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அதுதான் நடக்குது. இந்த வரலாறுகள் நிறைய வரலாறு இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். செங்கிஸ்கான் இருந்தான் இல்லையா, இந்த அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய சுன்னத்து 3 சுன்னத்து இருக்குங்க. அல்லாஹ்வினுடைய நடைமுறை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுறான், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்லு வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வினுடைய ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அந்த நடைமுறைக்கு மாற்றமாக எப்போதுமே அல்லாஹ் செயல்படவே மாட்டான். என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள்கிட்ட பொறுமை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையே கிடையாது நம்மக்கிட்ட. அதே மாதிரி ஒற்றுமை இருக்கணும், அந்த ஒற்றுமையே நம்மக்கிட்ட கிடையாது.